குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 36 உள்ள பயிற்சிகளை செய்யப் போகிறோம். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கு ஓ, நோ, யோ, போ, மோ போன்ற எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் அனைத்தும் கீழே உள்ள படத்திற்குள் மறைந்துள்ளது. வாங்க, மறைந்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோம்மா. முதலில் ஓ. ஓ எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓ பாம்பின் வயிற்றில் இருக்கிறது. இப்பொழுது ஓவை வட்டமிடுவோம். அடுத்து நோ. நோ எங்கே இருக்குன்னு பாருங்க. இதோ இருக்கிறது. பூவின் நடுவில் இருக்கிறது. இப்பொழுது இந்த நோவை வட்டமிடுவோம். அடுத்து யோ எங்கே இருக்கின்ற பாருங்க. யோ இதோ இருக்கிறது. நீலவண்ண பூவிற்கு அருகில் இருக்கிறது. இப்பொழுது யோவை வட்டமிடுவோம். அடுத்து போ எங்கே இருக்குன்னு பாருங்க. போ இதோ இருக்கிறது. இந்த மலையில் இருக்கிறது. இப்பொழுது போவை வட்டமிடுவோம். இறுதியாக மோ எங்கே இருக்குன்னு தேடுங்க. மோ மரக்கிளையில் இருக்கிறது. இப்பொழுது மோவை வட்டமிடுவோம். குழந்தைகளே, மறைந்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிட நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக படிப்போம் என்ற பயிற்சிக்குள் செல்கிறோம். இங்கு செய்தித்தாள்களும் செய்தித்தாள்களில் உள்ள ஒரு சில சொற்கள் பூத கண்ணாடி மூலம் பெரிதாக காட்டப்பட்டுள்ளது. வாங்க, சொற்களை படித்து அறிவோம்மா. சுவரொட்டி, கொசு, தொடாமல் பார்க்கவும், பொருட்காட்சி, சொட்டு மருந்து. குழந்தைகளே, பூத கண்ணாடியில் உள்ள சொற்களை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பாட்டொன்று பாடலாம் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க, பாடலை படித்து அதன் பொருளை அறிந்து கொள்வோம்மா. மலையொன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே, குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே, அவ்வொலியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே. குழந்தைகளே, இப்பொழுது பாடலுக்குரிய பொருளை அறிவோமா. மலையொன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே. மலையின் அருகிலே சூரிய ஒளி வந்தது. குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே. அதாவது அந்த கதிரொளி வந்தவுடன் குயில் ஒன்று கூவ தொடங்குகிறது. அந்த குயிலின் ஒலியானது மலையில் பட்டு எதிரொலிக்கிறது. அவ்வொலியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே. அந்த குயிலின் ஒலியை கேட்டவுடன் மயில் அங்கே ஆடத் தொடங்குகிறது. குழந்தைகளே, பாடலையும் பாடலுக்குரிய பொருளையும் நன்றாக தெரிந்து கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 37 உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க, முதலில் எழுதி பழகுவேன் என்ற பகுதியில் ஓ வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்கள் புள்ளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்களும் கரிக்கோல் உதவியுடன் புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை வடிவமாக எழுதி பயிற்சி பெறுங்கள். அடுத்து நாம் படிப்போம் எழுதுவோம் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க, சொற்களை படித்து எழுதுவோம்மா. பொம்மை, போ இம் மை, பொம்மை. அடுத்து பூங்கொத்து, பூ இங் கோ இத்து, பூங்கொத்து. அடுத்து வானொலி, வா நோ லி, வானொலி. அடுத்து பொன் வண்டு, போ இன் பொன், வா இன் டு, வண்டு, பொன் வண்டு. அடுத்து மீன் தொட்டி, மீ இன் மீன், தோ இட்டி, தொட்டி, மீன் தொட்டி. அடுத்து தமிழ் மொழி, த மீ இல், தமிழ், மோ லி, மொழி, தமிழ் மொழி.
இறுதியாக தொலைக்காட்சி. தோ லை இக் கா இச்சி தொலைக்காட்சி. குழந்தைகளே, இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட சொற்கள் அனைத்தையும் உங்கள் வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி பயிற்சி பெறுங்கள். அடுத்ததாக படிப்பேன் வரைவேன் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு இடப்புறம் சொற்களும் வலப்புறத்தில் அச்சொற்களுக்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளே, நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தை எடுத்து சொற்களுக்குரிய சரியான படத்தை உரிய கட்டத்திற்குள் வரைந்து பயிற்சி பெறுக. குழந்தைகளே, அடுத்ததாக பாட ஏட்டில் உள்ள படம் பார்த்து பெயர் எழுதுக என்ற பகுதியினை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாங்க, படம் பார்த்து பெயர் எழுதுக. 1. தோ இப் பி தொப்பி. 2. பொன் வண்டு. போ இன் பொன் வா இன் டு வண்டு பொன் வண்டு. 3. முட்டு. மு இட்டு முட்டு. 4. சொட்டு. சோ இட்டு சொட்டு. குழந்தைகளே, நீங்களும் இப்பகுதியினை உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள். நன்றி.